யாரும் வெளியே வராதீங்க, இப்போ கடலில் நிறைய மீன் பிடிக்கிறவங்க வந்துட்டாங்க. தூண்டில் போட்டு நிறைய பேரை பிடிச்சிட்டு போறாங்க. உங்களுக்கான சாப்பாட்டை நானே எடுத்துட்டு வரேன். சரிங்க, நாங்க வெளியே வரமாட்டோம். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. கேர்ஃபுல்லா இருங்கப்பா. வித்தியாசமா இருக்கிற எதையும் சாப்பிடாதீங்க. அது தூண்டிலா இருக்கலாம். சரி மகனே, நான் வர வரைக்கும் வெளியே வராதீங்க. என் குடும்பத்துக்கு நல்ல சாப்பாடு எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு நல்ல மீன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அது தூண்டிலா கூட இருக்கலாம். ஆனா என் குடும்பத்துக்கு சாப்பாடு தேவை. பெரிய மீன் மாட்டிருக்கு போல. என்ன விட்டுங்க, என்ன நம்பி என் குடும்பம் இருக்கு. நான் போகணும். என் குடும்பத்துக்கு சாப்பாடு கொண்டு போகணும். யாராவது என்ன காப்பாத்துங்க. நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க. கவலைப்படாதா, நான் உன்னை சாப்பிட மாட்டேன். தயவு செய்து என்ன விட்டுடுங்க. என் வீட்டுல இருக்க மீன் தொட்டியில நீ அலங்காரமா இருக்க போற. என் குடும்பம் என்ன ஆகுமா? உங்க அப்பா இன்னும் வரலையே. இன்னைக்கு நிறைய சாப்பாடு எடுத்துட்டு வர்றாரு போல. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன நடந்தது? அப்பா எங்கே? உங்க அப்பாவை ஒரு மீன்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான். ஐயோ! என் புருஷன் உயிரோட இருக்காரா தெரியலையே. அம்மா, அப்பா திரும்பி வருவார். ஐயோ, என் உயிரே! எங்க அப்பாவை காப்பாத்துங்க. எனக்கு அப்பா வேணும். நான் போய் அவரை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன். நான் உங்களை காப்பாத்த வர்றேன். என் குடும்பம் பாதுகாப்பா இருக்காங்களா? அவங்க உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து என்னை என் குடும்பத்தோட சேர்த்துடுங்க. நானும் 6 மாதமா இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்னையும் காப்பாத்துங்க. இந்த பெலிக்க நம்ம காப்பாற்ற முடியும். ஆமா, அது நம்ம குடும்பத்தை காப்பாற்றும். என் குழந்தைக்கு இங்க பயமா இருக்கு. தாத்த மீன் எங்களை வெளிக்கிட்டு போங்க. சரி, எல்லாரையும் காப்பாத்துறோம். உன் மீது நம்பிக்கை வைக்கிறோம். அங்கே ஒரு குடும்பமும் பசியோடு காத்துக்கிட்டே இருக்கோம். இதையும் எடுத்துக்கிட்டு போகலாம். தைரியமா இருங்க. கவனமா செய். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. பிடிச்சுக்கோங்க, நாம தப்பிக்கிறோம். நாங்க மறுபடியும் சுதந்திரமா வாழ போறோம். அப்பா, நீங்க திரும்பி வந்துட்டீங்க. நான் வந்துட்டேன். குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். அப்பா, உங்களை பார்த்ததும் நிம்மதியா இருக்கு. அப்பா, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா சாப்பிடுறேன். என் குடும்பத்தோட என்ன சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த உதவியை நாங்க மறக்க மாட்டோம். எங்களையும் காப்பாதற்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இனிமே கவனமா இருங்க. எந்த தூண்டிலுக்கும் மாட்டிக்காதீங்க.
நீதானா இவங்கள காப்பாத்தினது? என் அடுத்த குறி நீதான்.